அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்தியா விவசாய நாடு என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் விவசாயம் செய்யும் விவசாயிகள் பெருமையோடு இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகின்ற பொழுது இல்லை என்றே பதில் வருகிறது. காரணம், இதை சொல்வதற்கான முக்கிய காரணம், கடந்த 18 ஆண்டுகளில் அரை மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவசாயிகளினுடைய இந்த நிலைக்கு யார் காரணம்? அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முக்கிய காரணமாக யார் இருக்கிறார்கள்? அவர்களை வாழ வைக்க வேண்டிய, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்த நல்லசாமி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ராணிகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் மேடம். அதே போன்று அதிமுகவை சேர்ந்த மாத்ருபூதம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சார் வணக்கம். அதே போன்று சிபிஐ சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பத்மாவதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் மேடம். சார், இப்போ சேப்பாக்கத்தில் இன்றைய தினம் வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன்களை கேட்டு, விவசாயிகள் கடன்களை கேட்டு தற்கொலைக்கு தள்ளுகின்ற நிலைக்கு தற்போது தமிழகம் இருக்கிறது என்று அதை எதிர்த்து இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று நாளைக்கு டெல்லியில் போராட்டம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ நிச்சயமாக அனைத்து தொழில்களை விடவும் மிக முக்கியமான உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான விவசாயத்தை செய்கின்ற விவசாயிகளுடைய தற்கொலை நிலைக்கு முக்கிய காரணம் என்ன? ஏன் இந்த பரிதாப நிலை? அரசாங்கத்தினுடைய தவறான திட்டமிடல் தான் இத்தனைக்கு காரணம். அரசுகளின், மத்திய மாநில அரசுகளின் திட்டமிடல் தான் காரணம். விவசாயிகளுக்கு கடன் கொடுத்ததும் தவறு, கொடுத்த கடனை கேட்பதும் தவறு. என்ன பண்ணிருக்கணும்? கொடுத்த கடனை கேட்பது தவறுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க இவனுக்கு கட்டுப்படியான விலை கொடுத்துட்டு கடனை கேட்டா பரவாயில்ல, நீ இவனுக்கு விலை கொடுக்கவே இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு 6 சம்பள கமிஷன் முடிஞ்சதில்ல, 7வது சம்பள கமிஷன் வருதில்ல, இதுக்கு அரசு ஊழியர்களுக்கு வாழ்க்கை புள்ளி ஒப்புநோக்கு விலைவாசி அடிப்படையில் அந்த ஊதிய குழு இவ்வளவு கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்ணி அரசுக்கு பரிந்துரை பண்றாங்க. மத்திய மாநில அரசுகள் ஏற்று கொடுக்கறாங்க. சரியா? இப்ப 23.55% சம்பள உயர்வு கொடுக்கணுங்கிறாங்க. 1/1/2016 இருந்து கொடுக்கணும். ஆமா, இது 1 லட்சம் கோடிக்கு மேல மத்திய அரசுக்கு பணம் வேணும். சரி, இது நியாயம், நாங்க தப்புன்னு சொல்லல, அவங்களுக்கு கொடுக்கறத நாங்க வரவேற்கிறோம். விவசாய கமிஷன் என்னாச்சு? விவசாய கமிஷன் ஒரு கமிஷன் போட்டீங்கல்ல, விவசாயிகளுடைய தற்கொலை கூடிக்கிட்டே இருக்குது. கிராமத்திலிருந்து விவசாயிகள் வெளியேறிட்டே இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஆண்டொன்றுக்கு லட்சம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் தொகை புள்ளி விவரம் சொல்லுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தறதுக்காகத்தானே நீங்க விவசாய கமிஷன் போட்டீங்க. அந்த கமிஷன் 2005லயே அரசுகிட்ட பரிந்துரை கொடுத்துருச்சு இல்ல? நீங்க 2005ல இருந்து 10 வருஷம் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி கிடப்பில் போடுறீங்க. அதான் நான் கேட்கிறோம். ஆக என்னன்னா, விவசாய கமிஷன் என்னன்னா, இன்னைக்கு அரசுக்கு பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் இருக்கணும். இந்த பொருளாதார நிபுணர்களை வச்சுக்கிறாங்க, போலி பொருளாதார நிபுணர்கள். அவங்க பேப்பருங்கிற விளைநிலத்தை எடுத்துக்கிறாங்க, பேனாங்கிற கலப்பையில உளவோட்டி காட்டிடுறாங்க. அது கூடவே கூடாது. அரசாங்கத்துக்கு பண்ணைகள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் 49 பண்ணைகள். இந்த 49 பண்ணைகள்ல சரிபாதிய ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க. எவ்வளவு செலவு வேணாலும் பண்ணிக்க. மீதி பண்ணைகளை வணிக நோக்கில் நடத்துங்க. அரசு அதிகாரிகளை வச்சு, வேளாண் பட்டதாரிகள் அமர்த்தி, தொழிலாளர்களை அழைத்து அவர்களுக்கு தொழிலாளர்கள் நல சட்டங்கள் பொருந்தும். இப்போ இது தொடர்பாக என்ன சொல்லப்படுகிறதுனா, வளர்ச்சி நோக்கி ஒரு நாடு முன்னேறுகின்ற பொழுதும், மாநிலத்தை அழைத்து செல்கின்ற பொழுதும் எந்தெந்த துறைகளில் அதிகமாக பணியாளர்களோ அல்லது தொழிலாளர்களோ இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படும். அப்படிங்கும்போது இந்தியாவினுடைய உற்பத்தியில் 15% மட்டுமே விவசாயத்தில் பங்களிப்பு இருக்கிறது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல, அது பொய்யான புள்ளி வரும். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஜிடிபின்னு சொல்றது 60-65% விவசாயத்துல இருந்து தான் வந்தது சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல. இன்னைக்கு 14% போனதுக்கு என்ன காரணம்? நீங்க கொடுக்கக்கூடிய பொய்யான புள்ளி வரும். ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப தமிழ்நாட்டுல மது மூலம் எவ்வளவு வருமானம் வருது அரசுக்கு? 30,000 கோடி. 26,000 கோடி கட்டாயம். 30,000 கோடின்னு சொல்றாங்க. இது விவசாய வருமானம் இல்லையா? இதுக்குண்டான மூலப்பொருள் என்ன? மொலாசஸ். மொலாசஸ் யாரு கொடுக்கறா? விவசாயிகள் கொடுக்கறாங்க. கரும்பு கட்டுப்பாட்டு ஆணைன்னு ஒரு ஆணை இருக்கு 1966. அதன்படி விவசாயிகள் கொடுக்கக்கூடிய கரும்புல இருந்து பெறக்கூடிய சர்க்கரை அளவிட்டுத்தான
நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க கரும்புக்கு. அந்த பை ப்ராடக்ட் உபப்பொருள் மொலாசஸுக்கு பணம் கொடுக்குறீங்களா, சக்கைக்கு பணம் கொடுக்குறீங்களா? இதுல வரக்கூடிய அந்த 30,000 கோடி வருவாய்க்கு உண்டான மூலப்பொருளை வந்து விவசாயி இலவசமா கொடுக்குறான்ல. இது விவசாய வருமானமா தொழில் வருமானமா? தொழில் வருமானம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஆக பாருங்க, மொலாசஸை மட்டுமே பயன்படுத்தி அடிப்படையாக கொண்டு. ஆமா, மொலாசஸ் மட்டும் அடிப்படையா பயன்படுத்த மதுக்கள் தயாரிக்கிறாங்க. நீங்க பிராண்டியா இருந்தாலும் சரி, விஸ்கியா இருந்தாலும் சரி, வைனா இருந்தாலும் சரி, ஜின்னா இருந்தாலும் சரி, ரம்மா இருந்தாலும் சரி, அதுலதான் செய்யறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். தலைக்கு வேற சேவக்கா கிடையாது, தாடிக்கு வேற சேவக்கா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்க கொடுக்க வேண்டும். அவன் கொடுக்கக்கூடிய புள்ளி உரம்லாம் போய் நான் சொல்றது என்ன சொல்றோம்னா, நீங்க சாகுபடி செய்யுங்க பண்ணையில. 1 குவிண்டால் நெல் சாகுபடி செய்யறதுக்கு என்ன செலவாகுது? 1 குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது? 1 டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன? சரி, ஓகே. இதுல இன்றைய போராட்டத்தில் அவங்க சொல்றது நிதி நிறுவனங்கள் கடன் வசூல் என்ற பெயர்களில் விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளுகிறதுனா, இப்ப கொடுக்கறத கேட்பது அப்படிங்கிறது நிதி நிறுவனங்களுக்கோ வங்கிக்கோ அது அவங்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா? ஏன் நீங்களே கொடுத்தீங்கல்ல, வங்கி கொடுத்தீங்கல்ல, 9,000 கோடி கொடுத்தீங்கல்ல விஜய் மல்லையா? விஜய் மல்லையா போய் பிடிக்க வேண்டியதானே? பாஸ்போர்ட் முடக்க வேண்டியதானே? இந்த குடியானவனுக்கு பாஸ்போர்ட் இருக்குது, வெளிநாடு பறந்து போறக்கு. இவன் வந்து நிரந்தரமா இங்கதானே இருக்க போற, வெளிநாட்டுக்கு கூட போற. அவனே அப்படி வதைக்கிறீங்க, ஏன் சித்திரவதை பண்றீங்க? இவனை கோடிக்கணக்கான ரூபாயா கடன் வாங்கிட்ட. கொஞ்சம் தொகை. அதாவது என்ன பண்ண கடன் வாங்கி விளைவிச்ச நட்டம் வந்துடுது, இயற்கையினுடைய சீற்றம். என்ன பண்ணுவேன்? இல்ல விஜய் மல்லையாவோட பொம்பளைகளோட இப்படி கட்டி பிடிச்சிட்டு அவன். ஓகே, தொடர்ந்து பேச. இந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக விவசாயிகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு விரிவாக பேசலாம். தொடர்ந்து மேடம், இந்த விஷயத்து தொடர்பா விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் சார்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்து ஒரு வந்தனம் செய்வோம்னு பாரதியார் வந்து கொடுத்த ஒரு இந்த நாட்டுல வந்து இப்ப வந்து தற்கொலை வந்து பண்ணிக்க கூடிய அளவுக்குலாம் ஆறு, குளம், குட்டை, ஏரி இது மாதிரி இடங்கள்லாம் ஆக்குப்பறிச்சு அதுல வந்து தண்ணி வந்து நதிநீர் வந்து தேசிய நீர் திட்டமாக்கி அதை வந்து ஒரு நல்ல ஒரு சீரமைச்சு அதை எடுத்துட்டு போனா கொஞ்சம் கடன் தொல்லைகள் வந்து வங்கிகள் வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, இப்ப நீங்க வந்து விவசாயத்துக்கு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா, நீங்க விவசாயம் பண்றீங்கன்னா உழைக்கிறீங்க, அந்த உழைப்பவர்களுக்கு தான் அந்த ஊதியம் போகணும். அதை விட்டு போட்டு அங்க ஒரு யூனியன் இங்க ஒரு யூனியன் போட்டு அவங்களுக்கு ஒரு 40% இவங்களுக்கு ஒரு 40% அந்த குடும்பம் வந்து தற்கொலைக்கு அடிப்படை வந்து கொண்டுட்டு போய் விடுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த நாள்ல எல்லாம் வந்து குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கொண்டு போய் பிள்ளைங்க எல்லாம் அந்த நாள்ல விவசாயம் பண்ணுச்சு. பெற்றோர்கள் வந்து விவசாயம் பாக்குறப்ப பிள்ளைங்களும் சேர்ந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது, மாடரேட் ஆயிடுச்சு. அதனால விவசாயம் சாப்பாடு அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, விவசாயம் பண்ணுனா நிச்சயமா வந்து நம்மளுக்கு வந்து விவசாயம் பண்றவங்களே தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா கடன் வாங்குறாங்க இல்லைங்களா, கடன் தொல்லை தாங்காம வந்து நீங்க வந்து நீங்க உழைக்கிறீங்க, உங்க உழைப்புக்கு ஊதியம் உங்ககிட்ட தான் நேரடியா வரணும். அதுக்கு வந்து மத்திய அரசு ஃப்ரீடம் கொடுத்து மாநில அரசுக்கு கொடுக்குது. அந்த மாநில அரசு வந்து என்ன பண்ணணும், அது உரிமையற்ற நீங்க வந்து ஃப்ரீயா வந்து நீங்க உழைச்சிருக்கிறீங்களா, அந்த உழைப்புக்கு இந்தாமா இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுக்கிறத விட்டுவிட்டு நீங்க வந்து அதுலயே நீங்க பாதியை எடுத்துட்டு போயிட்டாக்கா அது எப்படி அவங்களுக்கு வந்து அந்த உழைப்புக்கு வந்து ஊதியமாகும் சொல்லுங்க? ஓகே, அப்போ மத்திய அரசு கொடுக்கிறது மாநில அரசு ஃப்ரீயா அது வந்து கொடுக்கணும், கொடுக்கல அப்படிங்கிறீங்க. கொடுக்கணும். தொடர்ந்து பேசலாம், எந்த வகையில் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத பற்றி பேசலாம். சார், இப்போ இவங்களுடைய சொல்றது மத்திய அரசு கொடுக்கிறது ஆனா மாநில அரசு கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து? ஃபர்ஸ்ட் இந்த விவசாய தற்கொலை இப்ப நடந்த அழகர் இதெல்லாம் எடுத்தோம்னு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்கேருந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் கொண்டாட தெரியல. அதாவது இல்ல ஒரு நிமிஷம் வர சார், விவசாயிகள் ஒரு நிமிஷம் சார், விவசாயிகளுக்கு 2 விதமான கடன்கள் வரும். கவர்மெண்ட் கொடுக்கிற கடன், பிரைவேட். இப்ப வந்து இவர் வந்து டிராக்டர் வாங்கினது பிரைவேட் கம்பெனில இருந்து. சரி, இதே கவர்மெண்ட்ல கொடுக்கிற லோன்ல வாங்கி அதை கட்டாம இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு டெஃபினட்டா அக்கௌண்டபிள். இவர் வாங்கினது சோழமண்டலம்ன்ற பிரைவேட் கம்பெனி இல்ல கோட்டாக்ன்ற பிரைவேட் பாலன் வாங்கினார். விச் மீன்ஸ் இருங்க மேடம், விச் மீன்ஸ் டுடே பிரைவேட் செக்டர்ல நிறைய கம்பெனிஸ் எல்லாம் லோன் கொடுக்கறாங்க. இது ஹவுசிங் லோன் வாங்குற மாதிரி தான் டிராக்டர் இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் மேடம் நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க தாராளமா, உங்க டர்ன் அடுத்ததான் வரப்போகுது. உங்க டர்ன் அடுத்ததான் வரப்போகுது. அதாவது டீலிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க, அழகர் ஃபேமிலி, அழகர் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சோழமண்டலத்துல இருந்து வாங்கினது 7 லட்சத்துல 5 லட்சம் கட்டிட்டோம். நம்பர் 1.
அது கண்டிப்பாக கொடுமைதான். சோழமண்டலம்ன்ற கம்பெனிக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். ஏன்னா அது பண்ணது 5 லட்சம் கட்டினவங்களுக்கு 2 லட்சம் டாப் அப் பண்ணிருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், லோனை டாப் அப் பண்ணிருக்கலாம், ஒரே செகண்ட்ல பண்ணிருக்கலாம், பண்ணல. அது அவருக்கு அறியாமல இருந்திருக்கார், கம்பெனி அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் அது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. இப்ப விவசாயிகளுக்காக கவர்மெண்ட்ல லோன் கொடுக்கறது மேடம் சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல அதை பேசலாம். நீங்க சொல்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கொடுக்கிற லோன்ல இதுக்கு சம்பந்தம் எடுக்கலை. இல்ல சொல்றேன் சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசுல அங்கீகரிக்கப்பட்ட வங்கியில அவங்க வாங்கல, தனியார் வங்கியில வாங்கினதுனால இந்த பிரச்சனை வருது. எந்தவித சம்பந்தமும் இல்லன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்லாதீங்க. விவசாயிகள் வயிற்றெறிஞ்சு போயிருக்காங்க. விவசாயிகள் கந்து வெட்டிக்காரங்களுக்கு அப்ப இந்த மாதிரி தனியார் நிறுவனம் வச்சு நடத்துற வங்கிக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி பேசாதீங்க. விவசாயிகள் வந்து என்ன சொன்னாங்க, விவசாயம் கொண்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு விவசாயிகளோட தற்கொலை எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு அட்லீஸ்ட் அரசு வங்கிக்கு ஏன் அங்க போக முடியல? அரசு வங்கிக்கு அவங்க போகிற போது அவங்க கேட்கக்கூடிய அந்த நகை இதெல்லாம் அவங்க கொண்டு போறது அவங்களுக்கு சிரமம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த மாதிரி தனியார் வங்கிகள் வந்து அவங்களை ஏமாற்றி போய் அவங்க கொடுத்துறாங்க. அந்த கடனை கொடுத்தத அது அவங்க கட்டினது போக மீதிய ஒரு தவணை கூட மீறினாலும் அது கூட்டு வட்டி போட்டு செய்யறாங்க. இப்ப அரசு வந்து என்ன கந்து வட்டி வாங்க உடனே தடை சட்டம் இருக்குல்ல, சட்டம் கொண்டு வராங்கல்ல. அப்ப இந்த மாதிரி மோசடியான வங்கிகள் இருக்கிறது அரசு எப்படி? ஆர்பிஐ மேடம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்பிஐ நாட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்பிஐ அது தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இந்த லோன் வந்து ஆர்பிஐ க்கு தெரியுமா மேடம்? வங்கியில கடன் கட்டால் அந்த கடனை திரும்பி அவங்க கட்டவில்லை என்றால், அது வங்கிக்கு வந்து சேரவில்லை என்றால் அதற்கு வந்து ஒரு கடன் தீர்ப்பாணையம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அந்த தீர்ப்பாயத்திற்கு தான் செல்ல வேண்டும். அவர்கள் மூலமா தான் அதை வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ஆனா அதை விட்டு இது போல மோசமான விவசாயி 2 பேருங்க அரியலூர்ல இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு. அரியலூருக்கு பக்கத்துல உரத்தூர்ல அழகர் தற்கொலை பண்ணிவிட்டார். அதே போல பாலன் அவர் வந்து ஒரு விவசாயி என்று சொல்லுகின்ற மேடம் ஆர்பிஐக்கும் இதுக்கும் சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க நீங்க. அதெல்லாம் சம்பந்தம் என்னங்க? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. 2 கவர்மெண்ட்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ. ஓகே இப்ப பேசலாம். இல்ல அரசு சார்பில் அரசுக்கு இல்ல தொடர்ந்து பேசலாம் மேடம். சார் இப்போ சார் சொல்றாரு இங்க பிரைவேட்ல வாங்கியிருக்காங்க, இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அதாவதுங்க பிரைவேட்ல வாங்கின அவன் அரசாங்கத்துக்கு வாங்கின வாங்கின கடனை ஏன் அவன் திருப்பி செலுத்த முடியல? அது காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க காதல் விவகாரம்ங்கிறீங்க, கள்ளக்காதல்ங்கிறீங்க. இதனால விவசாயிகள் அதிகமா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே சொல்லலையா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, முடிச்சு போடுறது கரெக்டா போடுங்க. ஒரு நிமிஷம். எம்பி பேசினது அது வேற விஷயம். தற்கொலைங்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு அப்படிங்கிறது பிஜேபி அது பேசல. இப்போ பிரைவேட்டுக்கும் இது அரசாங்கத்தோடு நீங்க தொடர்புபடுத்தி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுடைய இல்லைங்க ஐயா. இப்ப ஏன் வந்து வாங்கின கட்ட முடியல? அது அரசாங்கத்துக்கு வாங்கின தனியார்ட்டு வாங்கின உணவு மானியம்னு கொடுக்குறாங்க இல்லைங்க. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்குனாங்க? 1.4 லட்சம் கோடி. அது கிட்டத்தட்ட 8% உணவு மானியம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த உணவு மானியம் விவசாயிகளுக்கு போகுதா இல்ல நுகர்வோர்களுக்கு போகுதா? ரெண்டும் இல்லாத பெரும்பகுதி வந்து வெளிநாட்டுக்கு போகுது. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த பங்கீட்டு கடைகள்ல பாமாயில் ஊத்துறாங்கல்ல, அங்க வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துறீங்களா, கடலெண்ணெய் ஊத்துறீங்களா, நல்லெண்ணெய் ஊத்துறீங்களா, விளக்கெண்ணெய் ஊத்துறீங்களா, வேப்பெண்ணெய் ஊத்துறீங்களா? பாமாயில் மட்டும் தான் ஊத்துறீங்க. இங்க பாருங்க, கடன் பட்டதுக்கு நான் சொல்றேன். கடன் பட்டதுக்கு பாருங்க, நோய் நாடி நோய் முதநாடி ஆர்கானிக்கும் வாய் நாடி வாய் இங்க பாருங்க, இருங்க. நான் ஏன் இவனால கட்ட முடியலன்னா, அந்த உணவு மானியம் வந்து நான் ஏன் கட்ட முடியல சொல்லவே இல்லையே. அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். அது அரசு தான் காரணம். அவனுடைய வருவாய் நீங்க களவாடிட்டீங்க. பாருங்க, வருவாய் நீங்க களவாடிட்டீங்க. பொறுமையா கேளுங்க, தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க. அதாவது ஒரு கிலோ பாமாயில் வந்து 60 ரூபாய்க்கு இறக்குமதி பண்றாங்க, 35 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, 25 ரூபாய்க்கு நுகர்வோர் கொடுக்குறாங்க. அந்த பாமாயில் வந்து இந்தியாவில் விளையுதா?
வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகுது. அந்த 35 ரூபாய் யாருக்கு போகுது? இந்திய விவசாயிகளுக்கு போகுதா, வெளிநாட்டு விவசாயிகளுக்கு போகுது? நீங்க ஆட்சி யாருக்காக நடத்துறீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நிதி ஒதுக்கீடு வந்து வெளிநாட்டு விவசாயி போன இந்திய விவசாயி தற்கொலை பண்ணாது என்ன பண்ணுவேன்? ஆமாங்க, தற்கொலை பண்ணாது என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க யார்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சி நடத்துறீங்க? நீங்க யார்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி நடத்துறீங்க? இந்திய விவசாயிட்டு வாங்கிட்டு நடத்துறீங்களா இல்ல வெளிநாட்டு விவசாயிட்டு ஓட்டு வாங்கி? நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க, எல்லாரும் கவர்மெண்ட். இங்க பாருங்க, அத்தனையும் கவர்மெண்ட் காரணங்க. இங்க பாருங்க, ஒரு விவசாயிகள் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதிகள் தற்கொலை செய்து கொண்டார், அதுக்கு அரசுக்கு சம்பந்தம். நீங்க சொல்ல நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க, இது அரசு சொல்றது பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேன் தப்புதான். ஆனா அது வந்து யார் காரணம் சார்? ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் மேடம். போங்க நீங்க ஆர்பிஐ அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். இல்ல சரி, ஓகே, இல்ல 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 ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் போட்டக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல வராது. ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். 2000 பாராளுமன்றமோ உள்ளாட்சி மன்றமோ இவங்க போடுற தீர்ப்பு எல்லாம் கூட்டா சேர்ந்து ஒழுங்கா வந்து விவசாயிகள் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையா இருந்து இவங்க எல்லாம் செயல்பட்டாங்கனாலே நம்ம நாட்டுல நடத்துறதுக்கு உரிமை கொடுத்தது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். லைசன்ஸ் கொடுத்தது யாரு? கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆர்பிஐ அவங்க தான் பொறுப்பு. அதான் சொல்லுங்க. தமிழ்நாடு அரசுல இல்லையா? தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பு மத்திய அரசு சொல்றாங்களே. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன் இருங்க. ஏன் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்றாங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கரும்பு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. 22 தனியார் கரும்பாலைகள் இருக்கு, 19 கூட்டுறவு ஆலைகள் இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்காங்க, 650 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். 2 ஆண்டு காலமாக கொடுக்கப்படல. அப்ப விவசாய கரும்பு விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? கட்டுப்படியான விலை கிடைக்கல. மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சு மாநில அரசாங்கம் 650 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் சார். ஆனா இப்ப கொடுக்கப்பட்டிருக்க 2 வருஷமா போராடிட்டு இருக்காங்க கரும்பு விவசாயிகள். அப்ப இது காரணம் மத்திய அரசு காரணம், மாநில அரசு காரணம். ஒத்துக்கிறீங்களா? அப்ப விவசாயம் பாதிக்கப்படுறாங்க. தற்கொலை இது ஒரு காரணம், இது ஒரு காரணம் சார். ஒரு நிமிடம். லோன் ஏற்கனவே நல்லசாமி சார் சொன்னது. அப்போ விவசாயத்தில் லாபகரமாக அந்த தொழிலை செய்ய முடிஞ்ச லோனை கட்டி போறாங்க. அப்போ விவசாயம் லாபகரமா செய்ய முடியாத காரணம் அடிப்படையில் காவிரி நீர் பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் சுமூகமாக அந்த பிரச்சனையை தீர்த்து மாநில அரசு அவர்களுக்கு தேவையான நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தர தவறி இருக்கிறது முதல். இரண்டாவது, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக 2010 விவசாயிகளுடைய உரம் அரை கிலோ என்பது 480 ரூபாய், இப்போது 1280, ஏறத்தாழ 4 மடங்கு 5 மடங்கு கிட்டத்தட்ட உர விலை ஏற்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்கள் உரப்பொருள்கள் அனைத்தும் விலைவாசி அனைத்தும் ஏறி போயிருக்குது. சோ இதை கட்டுப்படுத்த வேண்டி அவர்களுக்கு மானிய விலையில் கொடுக்க வேண்டிய அரசு, மாநில அரசு தவறி இருக்கிறது. உரிய நீரை கொடுக்க வேண்டிய இடத்தில் தவறி இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் விளைச்சல், இதுல ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் சொன்னாங்க, நான் விவசாயத்திற்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தேர்தல் அஜெண்டாவில் விவசாய புரட்சியை மேம்படுத்த 9% வளர்ச்சியை எட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். 1% ஏற்படுத்தி தரல. எப்படின்னு கேட்டா 2011 முன்பாக 1,32,000 ஹெக்டேரில் விளைந்த நெற்பயிர் என்பது அதன் பிறகு இப்ப 2015 34,000 ஏக்கரா குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சது? அப்போ ஒரு மாநிலத்தினுடைய விவசாய வளர்ச்சி என்பது படிப்படியா பாதிக்கு மேற்பட்ட அளவில் குறைந்திருக்குன்னா அதுக்கு மாநில அரசு தானே காரணமா இருக்க முடியும். அது வேற. இப்ப இல்ல நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு அரசு இல்ல இதுக்கு ஒரு அரசு பொறுப்பேற்று ஒரு அரசு பொறுப்பேற்று செஞ்சிட்டு இருக்கு. ஆனா மாநில அரசு விவசாயிக்கு கடன் கொடுத்து அந்த கடனை திருப்பி கட்டல, என்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா திருப்பி கட்டல. இல்ல சார், ஒரு நிமிடம். இல்ல நான் சொல்றது, இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகளுக்கு தேவையான எந்த உபரி பொருட்களையும் இடுபொருட்கள் இருந்து உரத்தையோ கொடுக்கவில்லை. உரிய நேரத்தில் நீர் பங்கிட்டு பேசி வாங்குவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை, அதில் முனைப்பு காட்டவில்லை. சோ இவர்களுக்கு பாதிப்பு என்பது இந்த அரசின் மூலமாக பல்வேறு வகையில் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு செய்ய வேண்டியது ஏன் செய்யற தமிழக அரசு எல்லாம் செஞ்சிருக்கு. எப்படி ஒரு நிமிஷம், தமிழக அரசு வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம்ன்ற அளவுக்கு மானியத்தெல்லாம் கொடுத்திருக்காங்க, மானியம் கொடுத்திருக்காங்க. அதனால விவசாயிகள்லாம் இப்ப நிறைய இந்த ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஜெனரல் மேனேஜர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து விவசாயிக்கு லோன் கொடுக்கலாம் போனா அங்க லேண்டே இல்ல. ஒரு நிமிஷம்
நிமிஷம். ரியல் எஸ்டேட் இருக்குல்ல, சரி, இல்ல, பிரகாரம் வேண்டாம், வேண்டாம், சொல்லுங்க, ரியல் எஸ்டேட் இருக்குல்ல, இல்லவா, ரியல் எஸ்டேட் மேடம், ரியல் எஸ்டேட் வர அதை வச்சு லோன் கேட்டார். இல்ல நீங்க அந்த ரியல் எஸ்டேட் பத்தி சொல்லுங்க. லேண்ட் இல்லாம அதுக்கு லோன் கேட்டார் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஜிஎம் சொல்லி. இல்ல அது விடுங்க, அது இந்த விஷயத்துல வாங்க. அதாவது ரெகுலேஷன்ஸ் எசென்ஷியல். அந்த ரெகுலேஷன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சில தமிழ்நாட்டுல வந்து நெல்லு சாகுபடி பண்றாங்கல்ல, டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமா கொள்முதல் பண்றாங்கல்ல, 40 கிலோ சிப்பமா பிடிக்கிறாங்க. ஒரு சிப்பத்துக்கு 25 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த லஞ்சம் கொடுக்காத யாராச்சும் ஒருத்தராவது நெல்லு கொள்முதல் கொடுத்துருப்பாங்களா? அதிகாரிகள் கட்டுப்படுத்த வேண்டிய மிடில் மேன் நீங்க தாங்க கிரியேட் பண்ணீங்க. நீங்க வர 5 மிடில் மேனை கிரியேட் பண்ணிட்டு என்ன எங்களுக்கு ஒண்ணும் வரல, எங்களுக்கு ஒண்ணும் வரல. இங்க பாருங்க விளைக்கிறது அல்டிமேட் கஸ்டமருக்கு போகும்போது ஏன் உங்களுக்கு குறைச்சலா வருது, கஸ்டமர் ஜாஸ்தியா வருது? ஏன் நீங்க மிடில் மேனை நம்பி இருக்கீங்க, நீங்க கவர்மெண்ட் நம்ப சார். கவர்மெண்ட் நம்பினா ஊழியர் தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கலாம். நேரிலே அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் விவசாயிகளுடைய தற்கொலைக்கு யார் காரணம், மத்திய அரசா மாநில அரசா, குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். நேர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுடைய தற்கொலைக்கு யார் காரணம், மத்திய அரசா மாநில அரசா, குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக அரசு விவசாயிகளுக்காக செய்தது என்ன என்பது குறித்து வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லசாமி சார், இப்போ அதிமுக அரசு இந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு செய்த திட்டங்கள் என்ன, செய்ய தவறியது என்னங்கிறது பத்தி சொல்லுங்க. அதாவது மொத்தத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து மத்திய அரசு சரி மாநில அரசு சரி ஒன்னும் பெருசா வந்து ஒன்னும் செய்யல. சுதந்திர இந்தியாவில் முதல் 5 ஆண்டு திட்டத்துல மட்டும்தான் விவசாயத்துக்கு சரி பாதி ஒதுக்குனாங்க. அன்னைக்கு காமராஜர் காலத்துல இவ்வளவு அணைகள் கட்டப்பட்டது, கால்வாய் வெட்டப்பட்டதெல்லாம் அதை வச்சுதான். அதுக்கு பின்னாடி இப்போ நிதிநிலை அறிக்கையில 2% 3% இவ்வளவுதான் ஒதுக்குறாங்க. பெருசா ஒண்ணு ஒதுக்குறது இல்ல. நாங்க வந்து 60% இருக்கிறோம் விவசாயிகள், எங்களுக்கு ஒதுக்குறது வந்து 2%. அதனால வந்து இன்னைக்கு வந்து எங்களை வந்து 2வது தர குடிமக்களா தான் நினைக்கிறாங்க. 2வது வந்து இந்திய நாடு ஒரு விவசாய நாடு நீங்க துவங்குனீங்க. ஒரு விவசாய நாடுனா விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நியதி. அந்த நியதிக்கு மாறா இந்தியாவுக்குள்ள தாராளமா ஏராளமா ஆண்டுதோறும் விவசாய விளைபொருட்களை இறக்குமதி பண்றதுங்கிறது ஒரு தேசிய அவமானம். இதை மத்திய அரசு சிந்திக்கல. மத்திய அரசு இப்ப மாநில அரசுகள் என்ன செஞ்சு, குறிப்பாக பொன்னியின் செல்வி, காவேரி தாய் என்றெல்லாம் பட்டம் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு விவசாயிகளுக்காக செய்த தமிழக முதலமைச்சரின் மீது என்ன குற்றச்சாட்டு உங்களால் சுமத்த முடியும்? அதாவது வந்து நீங்க வந்து காகித பட்டம் தான். நீங்க சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு காகிதத்தில் எழுதுனா வாயில் இனிக்குமா? இனிக்காது. அந்த மாதிரி பட்டம் வாங்கிக்கலாம். தண்ணி வந்துதா? காவிரி இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு எப்பவாச்சும் மதிச்சு கர்நாடகாவில் தண்ணி திறந்தாங்களா? இதுவரையில இல்லவே இல்லை. உபரியா இருந்தா மட்டும் திறக்கிறாங்க. தமிழ்நாட்டை ஒரு வடிகால வச்சிருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நீங்க வந்து ஒரு காவிரி இறுதி தீர்ப்பு கெசட்ல வெளிவந்தாச்சு. 2013 வந்ததில்ல, இன்னும் இதுவரை நடைமுறைப்படுத்தலையே. ஆக இதை பொறுத்தளவு காவிரி இறுதி தீர்ப்பு பொறுத்தளவுல மத்திய அரசு சரியா நடக்கல. கர்நாடக அரசு இந்த விஷயத்துல மாநில அரசு என்ன நீங்க செயல்படுத்தணும் நினைக்கிறீங்க? மத்திய அரசு இது மத்திய அரசு சார்ந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இதுல மாநில அரசு எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசு தப்பு பண்ணிருக்கு. மாநில அரசு தப்பு பண்ணிருக்கு. ஐயா நான் சொல்ற கேளுங்க. நான் சொல்றத கேட்டு சொல்லுங்க. தயவு செஞ்சு. அதாவது காவிரி இறுதி தீர்ப்பு சரி, 1924 எக்ரிமெண்ட் சரி. கோடையில வந்து காவிரி வடிநிலத்துல இருந்து எந்த கால்வாயில தண்ணி தரக்கூடாது. ஆனா கர்நாடகாவில் என்ன பண்றாங்க, பாசன பருவம்ங்கிறது வந்து ஜனவரி 31 முடிஞ்சிருது. அதுக்கு பின்னாடி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள்ல தண்ணி திறந்துட்டு பாசனம் பண்றாங்க. ஜூன் மாதம் பருவமழை துவங்கும் போது அணை வடிச்சிடறாங்க. இந்த தமிழ்நாடு சர்க்கார் சார்பில் வந்து நம்ம பெட்டிஷன் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க கோடையில வந்து அவங்க திறந்து விட்டு பாசனம் பண்ணிடுறாங்க, பருவமழை துவங்கும் போது எங்களுக்கு தண்ணி விடக்கூடிய தண்ணி அணையில் இருக்கிறது இல்ல, அதை தீர்ப்புப்படி நீங்க வந்து நிறுத்தணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டாங்க. நியாயமானதுதான், ரைட், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. காவிரி வடிநிலம் எந்த ஒரு அணையிலும் தரக்கூடாதுல்ல. இதே தமிழ்நாட்டுல
பவானி சாகர் ஒரு அணை இருக்குது. அங்கிருந்து இந்த கொடிவேரி பாசனம்னு ஒரு பாசனம் இருக்குது. பாசனத்துக்கு எப்படி ஏப்ரல் 15 நீங்க தண்ணி திறக்கிறீங்க? தன் குற்றம் நீங்க பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாக இறைக்கு. ஆக கர்நாடக அரசு தப்பு பண்ணி இருக்குது, தமிழ்நாடு அரசு தப்பு பண்ணி இருக்குது, மத்திய அரசு தப்பு பண்ணி இருக்குது. ஆக இதுதான் நடந்திருக்குது காவிரியில. ஓகே, ஒரு நிமிஷம் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. நதிநீர் பிரச்சனை இல்ல சார். இப்ப நான் காவிரி டெல்டா பகுதி தான் நான் என்னுடைய பகுதி. காவிரி டெல்டா பகுதியில் காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி 110 கிலோமீட்டர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கம் சேர்ந்து 110 கிலோமீட்டர் நடத்தணும். அதுக்கு பிறகுதான் அந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த இறுதி தீர்ப்பு அது கெஜெட் இதழில் வராம இருந்தது. அது தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எழுதி அதுக்கு பிறகு திமுக ரெண்டும் தொடர்போட அது வந்தது. பல்வேறு கட்சிகளோட என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கணும் அடுத்தது அந்த அந்த இறுதி தீர்ப்பு வந்த உடனேயே அரசு இதழில் வெளியிட்ட பிறகு அந்த காவிரி மேலாண்மை குழு அமைச்சிருக்கணும் சொல்லப்பட்டது. காவிரி மேலாண்மை குழு 6 மாசத்துல அமைக்கணும். இல்லன்னு சொன்னாக்கா எந்த நடவடிக்கையுமே மேற்கொள்ள முடியாது. அதே போல காவிரி ஒழுங்காற்று குழு அதை அமைச்சிருக்கணும். 6 மாதத்துல அந்த வாரியமும் மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழு அமைச்சிருக்கணும். அதுக்கு முதல்வர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டாங்க? அதாவது குழு என்ன இல்லங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு பண்ணுது. சேர்ந்துதான் அதாவது மாற்றுபோதும் மத்திய அரசு செய்யணுங்க, மாநில அரசு கேட்கணும்ல, கேட்டு செய்ய வைக்கணும்ல. எழுதினாம்ல பொதுவா கடிதத்தை எப்படி எப்படி எழுதினாம்ல போதுமா? மேலாண்மை அமைக்க வைக்கணுங்க. எந்த மாநில அரசு காவிரி தண்ணி தமிழ்நாடு மாநில அரசு கேட்டிருக்காங்க. இல்ல கேட்டிருக்கிறது அடமெண்டா இருந்திருக்காங்க, செய்ய முடியாது, அவ்வளவுதான். அப்போ காங்கிரஸ் பிஜேபி செய்யல அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா பண்ணல. பிஜேபி பண்ணல. 2 வருஷம். ஒரு நிமிஷம். அவங்களுடைய கேள்விங்கிறது என்னன்னா, அதாவது ப. சிதம்பரம் 300 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லப்பட்ட பொழுது பாராளுமன்றத்தை முடக்க தெரிந்த 37 அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்திற்காக ஏன் பாராளுமன்றத்தை முடக்கல? நீங்க விவசாயிகளுடைய போராட்டத்தை நீங்க கையில் எடுத்துட்டு ஏன் பிரதமரை சந்திக்கல? சிதம்பரம் ஊழல்ன்றது அங்க வேண்டாம், நான் போகல. நான் சொன்ன விஷயங்கிறது அதற்காக பாராளுமன்றத்தை முடக்கிய முடக்கணும். அது இல்லன்னா முடக்க எங்க 5 வருஷம் முடிஞ்ச போச்சு. இது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் பேசிருக்காங்க. அதுதான் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஏன் முடக்கணும்? கண்டிப்பா முடக்கணும். இல்லாட்டி இன்க்ளூடிங் எதிர்கட்சிகள் யாரும் அதை பத்தி கேட்கல, கவலைப்படல. ஊழல் பத்தி அதை நீங்க விடுங்க. நான் போக்கஸ் 37 எம்பிக்களுடைய போராட்டத்தை பத்தி சொல்றேன். காவிரி எப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல 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 கடிதம் நிறைய சொல்லாதீங்க. கடிதத்தை மட்டும் எழுதினா போதுமா? அப்படி இல்லங்க. ஒண்ணுமே உருப்படி இல்லாம பண்ணிருக்காங்க பெங்கால்ல. அதெல்லாம் பேசாதீங்க. சொல்றது அதெல்லாம் எல்லாம் உருப்படி இல்லாம பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் உருப்படியான பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு பயிர் இங்க பாருங்க சார், இங்க பார்த்து பேசுங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல சார், 1985 பயிர் காப்பீட்டு சட்டம் வந்தது. அது எப்படி வந்துச்சு? அன்றைக்கு பிபி சிங் ஆட்சியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சதுரானந்த மிஸ்ரா விவசாய அமைச்சரா இருந்தார். அப்ப காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளத்தை நேரில் சந்திக்க வந்தார். அது எப்படி வந்தாருன்னா, நாகையில் அப்ப வெற்றி பெற்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ். அவங்கதான் முன்முயற்சி எடுத்து கொண்டு வர சொன்னாங்க. சுற்றி பார்த்துட்டு போய் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பயிர் காப்பீட்டு சட்டம் சார், நான் சொல்றேன் சார், நாங்க சொல்றோம் சார், நான் சொல்றத கேளுங்க. அந்த காப்பீட்டு சட்டம் அந்த காப்பீட்டு சட்டம் அந்த சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு பிரீமியம் செலுத்துறது அரசு தான். அந்த சட்டத்தை அரசு தான் நிர்வாகம் பண்ணணும். அதுக்கு பிரீமியம் மத்திய மாநில அரசுகள் 2 சேர்த்து கட்டணும். ஆனா இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, அதே பயிர் காப்பீட்டு அந்த சட்டத்தை 8 பெரும் முதலாளிகள் கையில கொடுத்துட்டாங்க. 8 பெரும் முதலாளிகள் கையில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பிரீமியம் கட்டணும்.
அதுக்கான பிரிமியத்தை விவசாயிகளே கட்ட வேண்டும் வேண்டும். என்ற அப்ப மத்திய விவசாயிகளுக்கு மாநில எதிரான அரசுகளுக்கு விஷயங்களை இப்ப சொல்றேன். விவசாயிகள் பிரிமியம் கட்டினா அந்த பயிர் காப்பீட்டு சட்டம் எப்படி விவசாயிகள் சேருவாங்க, அந்த சட்டம் எப்படி வந்து நிறைவேறும்? இது ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். நான் மட்டும் சொல்றேன். என்ன சார் காங்கிரஸோட நாங்க போய் என்ன இருந்தோம்? காங்கிரஸோட நாங்க இருந்த காலத்துலதான் இங்க பாருங்க, காங்கிரஸோட நாங்க இருந்த போதுதான் சார் அந்த லோக்நாத் வேலை சட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்க தான் கொண்டு வந்தோம். இன்னைக்கு கடப்புல போடுறீங்க. என்ன நம்ம என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அவங்க? 100 நாள் வேலை சட்டம் எங்க இருக்கு? எந்த மாவட்டத்துல இருக்கு? அதுக்கு என்ன நிதி கேட்கறாங்க? நிதியை குறைக்கிறாங்களா? கேட்டாங்களா? இல்ல சிபிஐ அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய பொறுத்த வரைக்கும் சிபிஎம்ங்கிறது கர்நாடகாவிலிருந்து காவிரி திறக்க வேண்டும் என்று சிபிஎம் சொல்லிருக்காங்க. சிபிஐ அதை சொல்லல. அதாவது மாநிலத்துக்கு தகுந்த ஒரு முடிவு எடுக்கிறது, அது சூழ்நிலை கருதி அதை நம்முடைய விவாதம் அது வரல. இப்போ அவங்களுடைய கேள்வி பொதுவான கேள்விங்கிறது அதிமுக 5 ஆண்டு காலத்தில் இதற்கான முயற்சிகளை எடுக்காது. ஏன் குறிப்பாக அவர்களுக்கு இப்ப தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய வழக்கு உச்சநீதிமன்றம் வருகிறது என்றால் 25 மூத்த வக்கீல்கள் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடக்கூடிய அளவிற்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்ற அதே வேகத்தை காவிரி நீர் மேலாண்மை பெறுவதற்கும் காவிரி நீரை பெறுவதற்கும் விவசாயிகளுடைய தற்கொலையை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஏன் எடுக்கவில்லை? நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். இவங்க அது கேட்கறதுக்கு லாய்க்கு இல்லை. நான் உங்களை கேட்கிறேன். அவங்களை கோட் பண்ணி கேட்டேன்னா சொல்றேன். நீங்க அவங்க காங்கிரஸோட இருந்த போது 1% வேலை பண்ணல. இதுல அதிமுக என்ன பண்ணல சொல்லுங்க. ஒரு பர்சன்டேஜ் அவரோட கொள்கையின் அடிப்படையில் பேசிருக்காங்க. காங்கிரஸோட நாங்க என்ன ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸோட நாங்க ஆதரவு கொடுத்தோம். அந்த இதை பயன்படுத்தி ஆதரவு கொடுத்திருந்தேன். ஆட்சிக்கு ஆதரவு சார் கொடுத்தா நாங்க என்ன ஆட்சியை பண்றோமா? ஆட்சி ஆதரவு அப்பதான் இப்போ நீங்க சொன்னீங்களே இப்போ இல்ல அப்போ இல்ல இப்ப சொன்னதை செய்யல அப்படின்னா வித்ட்ரா பண்ணணும்னா தமிழக முதலமைச்சருடைய முதல் வாக்குறுதி 2011 சட்டமன்ற முதல் வாக்குறுதி விவசாயிகள் 2ஆம் புரட்சி திட்டமாக 9% வளர்ச்சியை எட்டுவேன்னு சொன்னாங்க. இருக்கிற விட வளர்ச்சி மோசமா இருக்கு. கண்டிப்பா இல்ல சொன்னாங்க. அப்போ முதல் வாக்குறுதியே தோல்வி அடைஞ்சதுனால தமிழக முதலமைச்சர் இறங்கி இருக்கணும் இல்லையா, பதவி இறங்கணும் இல்லையா? 18% விவசாயிகளுடைய இது இருக்கு. இப்ப என்னது growth என்றது டோட்டலி லிமிட்டட் டு 18%. இல்ல தமிழகத்துல சொல்லுங்க. வரேன். இல்ல மொத்தமா விவசாயத்தோட மேல குடிபெயர்ந்து ஊர் ஊரா போயிட்டு இருக்காங்க சார். பேசுறாங்க சார். நானும் இஷ்டத்துக்கு பேசலாம். 2011ல இருந்து எக்கானமி அப்போ வந்து கரெக்டா தான் செய்ய முடியும். எக்கானமி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தது வேர்ல்ட் ஓவர். இந்தியாவிலே தமிழகத்திலையும் எக்கானமி ரொம்ப பேடா இருந்தது. அதனால இப்ப அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் கண்டிப்பா ஆனர் பண்றாங்க. பட் அடுத்தது ஏன்னா அதுக்கு டெஃபினட்டா நிறைய வேலை பண்ணணும். நிறைய ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது 2014 இந்தியாவினுடைய விவசாயிகள் தற்கொலை 5650. இதுல தமிழகத்துல 4 லட்சம். இல்ல அந்த ஒரு வருஷத்துல மட்டும் சொல்றேன். ஆமா, ஒரு ஆண்டில் மட்டுமே தமிழகத்துல ஏறத்தாழ 986 விவசாயிகள், 827 பிளஸ் 68 ரெண்டு சேர்த்து சொல்றேன். ரெண்டு இந்த ஏறத்தாழங்கிறது அதுதான் ரெண்டு சொல்றேன். அப்போ விவசாயிகளுடைய தற்கொலை ஆல் ஓவர் இந்தியாவில் கணக்கிட்டு பார்த்தா ஏறத்தாழ 30-35% தமிழகத்துல தான் நடக்குது. அப்போ இந்தியாவிலேயே மோசமாக விவசாயிகள் பாதிக்கப்படுவது தமிழகத்துல தான். புள்ளி வரும். ஏன் தெரியுமா? ஆட்சியின் காரணம், நிர்வாக ஆட்சி சரியில்லை. அப்போ இப்போ இது சொல்றேன், இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இல்ல இப்போ தமிழகம் தான் விவசாயம் ஜாஸ்தி. அதனாலதான் மற்ற ஸ்டேட்ல விவசாயம் அந்த மாதிரி இல்லாம விவசாயிகள் விவசாயிகள் தமிழகத்துல நிறைய பேர் பச்சை பொய்யா பேசாதீங்க. ஐயா தமிழ்நாட்டுடைய அரிசி தேவைன்னு பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா தமிழ்நாடு வந்து கையேந்திட்டு இருக்குது மற்ற மாநிலங்கள்ல. நீங்க மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, நான் புள்ளியோட சொல்றேன். இப்ப சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4-5 மாவட்டங்களுடைய அரிசி தேவை பூர்த்தி செய்யறது ஆந்திர மாநிலம். எங்க பகுதி கொங்கு மண்டலத்தினுடைய அரிசி தேவை பூர்த்தி செய்யறது கர்நாடக மாநிலம். ஆக டெல்டாவில் விளையிறது இங்க அந்த பகுதிக்கு தான் சரியா இருக்கு. ஆக ரைஸ் பவுன்ங்கிறதெல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு காலத்துல இருந்தது இல்ல. சிங்கிள் ப்ராடக்ட் தமிழ்நாட்டுல அப்படி இல்ல, மல்டி ப்ராடக்ட். என்ன மல்டி ப்ராடக்ட்? என்ன மல்டி ப்ராடக்ட்? ஏகப்பட்ட ப்ராடக்ட் தமிழ்நாடு. நீங்க ஆந்திரா ஒன்லி. அப்ப நீங்க மல்டி ப்ராடக்ட் இங்க அக்ரிகல்ச்சர்ல தமிழ்நாட்டுல இருக்குன்னா அப்ப இவங்க செத்துருக்கவே கூடாது. அப்படி இல்ல. ஆல் ஓவர் இந்தியாவில் அதிகமாக தற்கொலைன்னா இந்த அரசினுடைய போக்கினுடைய நிலைமை தான் காட்டுது. பிரைவேட் செக்டர் நிறைய பிரைவேட் செக்டர் இருக்குட்டுங்க. இன்னைக்கு தக்காளி வந்து 2 ரூபாய்க்கு விக்குது.
அதே தக்காளி 50 ரூபாய்க்கு விக்குது. வளர்ந்த நாடுகள் இப்படி ஏற்றத்தாழ்வு அதிகமா வர்றதில்லை. என்ன காரணம் சார்? சொல்ல விடாம இந்தியாவில வந்து எப்பொழுதுமே எல்லாமே வேரியபிள் ஃபேக்டர் ஜாஸ்தி. வளர்ந்த நாடுல எல்லாம் கெமிக்கல் ரிலேட்டட் இதுதான். இப்ப நீங்க இந்தியாவில தக்காளின்றீங்க, வளர்ந்த எப்படி தக்காளி நீங்களும் பாத்துக்கலாம். பெரிய தக்காளி ஆப்பிள் எல்லாம் பெருசு, ஏன்னா கெமிக்கல் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் தான். இங்க அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய ட்ரீட்மெண்ட் வேற விவசாயிகளுக்கு. அங்க அப்படி இல்ல, அங்க எல்லாம் மெக்கனைஸ்ட். சரி நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். தக்காளி வந்து வெளிநாடுகள்ல இப்படி இறங்குறதும் இல்ல ஏறதும் இல்ல. அங்க காரணம் ஒரு வண்டி ஓட்டுறான்னா, ரட்டமாட்டு வண்டி ஓட்டுறான்னா தலைக்கயிறு அவன் கையில் இருக்குது, உழவு ஓட்டுறவன் கையில தலைக்கயிறு இருக்கு. அதனாலதான் மாடு ஒழுங்கா போகுது. பாருங்க, மிடில்மேன் இல்ல, அரசாங்கத்துல புள்ளி உரமே கிடையாது. இல்லாம ரோட்ல ஓட்டுறாங்க சார். இங்க பாருங்க, ரோட் ஓட்டுக்கு என்ன காரணம்? ரோட் ஓட்டுக்கு என்ன காரணம்? இங்க பாருங்க, பொள்ளாச்சியில வந்து வண்டியா தக்காளி கொட்டிருக்காங்க. என்ன காரணம்? மிடில்மேன். நீங்க பாருங்க, இங்க பாருங்க, ஐயோ பயன் சொல்ற கேளுங்க. அதாவது வந்து வளர்ந்த நாடுகள் எல்லாம் தக்காளி எவ்வளவு தேவை, எவ்வளவு செக்டர் சாகுபடி பயிரணும் இல்லைங்க, பயிர் பட்ஜெட் போடுறாங்க. விவசாயிகள் அனுமதி பெற்று சாகுபடி செய்யறாங்க. இடையில பயிரை பாக்குறாங்க, பயிர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இந்த வருஷம் கூடுதலா விளையும், தக்காளி இவ்வளவு கூடுதலா இருக்கும், இது என்ன பண்றது, ஜூஸ் பண்ணலாமா இல்ல மதிப்பு கொட்டப்பட்ட பண்டமா மாத்தலாமா அப்படிங்கிற திட்டமிடல் பண்றாங்க இல்லையா? இங்க வந்து என்ன தெரியுங்களா, இங்க பாருங்க, இந்தியாவில் 150 கோடி பாப்புலேஷன். அமெரிக்கா இந்தியா மாதிரி 4 மடங்கு பெரிய கண்ட்ரி. நாட்டு வண்டி இருந்தது அப்ப வந்து சூழ்நிலை கையில் இருக்கணும். இது மட்டும் சொல்லிடுறேங்க, தயவு செஞ்சு சொல்ல சொல்லுங்க. அதாவது அங்க என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் அனுமதி பெற்று சாகுபடி செய்யறாங்க. இங்க சாகுபடி வந்து அரசாங்கத்தை பாதிக்கு பாக்குறாங்க, ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. இங்க எப்படின்னா, இங்க வந்து இவ்வளவு செக்டர்ல சாகுபடி செய்யணும் என்ன பயிர்னு அரசாங்க திட்டமிடல் கிடையாது. விவசாயி என்ன பண்ற, குருட்டு பூனை வெட்டத்தை வளைஞ்ச மாதிரி பாயிறேன், கிடைச்சா விட்டு இல்ல உனக்கு கீழே. ஒரு வருஷம் வந்து மஞ்சள் வந்து 17,000 ரூபாய்க்கு வித்தா நாங்க எல்லாம் மஞ்சள் போடுறோம். அடுத்த வருஷம் 3000 ரூபாய்க்கு வந்துட்டா மஞ்சள் போடுறதை விட்டுறோம். கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து அந்த அடங்கல்ல வந்து பயிரையே வைக்கிறது கிடையாது. ஒரு நண்பர் வந்துங்க நீலகிரியில் இருக்கார். அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரஞ்சு போட்டார். 3 வருஷத்துக்கு சாகுபடிக்கு வந்தது. முதல் வருஷமே எல்லா வனத்துல இருந்து குரங்குகள் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டு வெந்து நொந்து நூலா போய் தோண்டி எரிஞ்சிட்டார். இப்ப 27 வருஷமா வெவ்வேறு பயிர் பண்ணிட்டு இருக்காரு. அடங்கலை பார்த்தா ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு இருக்குது. எங்க ஊர்ல ஒருத்தர் தென்னை சாகுபடி பண்ணிருக்காரு, 30 வருஷமா காய் போட்டுட்டு இருக்காரு. இன்னும் தென்னை அரங்கல் வரல. இதுக்கு என்ன சொல்றீங்க? அரசாங்கத்துக்கிட்ட திட்டமிடலே கிடையாதுங்க. திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப டீப்பா டெக்னிக்கா எத்தனை வியோ கிராமத்தில் குடியிருக்காங்க சொல்லுங்க. வெளிநாடு இங்க கம்பேர் பண்ணுங்க. வெளிநாடு சிம்பிளிஃபைடு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சார் சொன்ன ஒரே விஷயத்துக்கு சட்டமன்றத்துல முதல்வர் வந்து என்ன அறிவிச்சாங்க, விவசாயிகளுடைய விளைபொருள்கள் கெட்டு போகாம இருக்க குளிர்பதன கிடங்குகளை நாங்க உருவாக்குவோம் அனைத்து மாவட்டங்களையும் சொன்னாங்க. ஏன் இவ்வளவு தக்காளி அழுகுது, ஏன் இவ்வளவு வெங்காயம் அழுகுது, அவங்க சொன்ன சொல்லி என்னாச்சு, ஏன் நிறைவேற்றல, குளிர்பதன கிடங்கு எங்க போச்சு, என்ன சம்பந்தம் இல்லைங்க சட்டமன்றத்தை நிறைவேற்றல. மிடில் மேன் 7 பேர் ஏன் கொண்டு வந்தீங்க நீங்க? என்னங்க மிடில் மேன் நான் கேக்குறது வாங்க மாட்டீங்க. நீங்க குளிர்பதன கிடங்கு தயார் பண்ணணும் சொல்லுங்க. மிடில் மேன் ஒழிக்கிறதுக்காக தானே நீங்க ரெகுலேட்டர் மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்தீங்க. அந்த கமிட்டி என்ன பண்றீங்க? நீங்க என்கரேஜ் பண்றீங்க. அதான் கேக்குறாங்க அரசாங்கம். எங்க குளிர்பதன கிடங்கு என்னாச்சுன்னா நாங்க கேக்குறோம். இருந்தா ஏன் கெட்டு போகுது? நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. மிடில் மேன் அரசாங்கம் சொல்லு. எனக்கு பருப்பு இருக்குதான்னு கேட்டா நீங்க புளி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. இல்ல அவங்களுடைய பருப்பு இருந்தா கேட்டா பரவாயில்ல. இல்ல சார், இப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி சொன்னாங்க, ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்து சொன்னாங்க, அனைத்து மாவட்டங்களிலும் குளிர்பதன கிடங்கு அமைப்பேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொன்னாங்க. அதை பத்தி எந்த ஸ்டெப்ஸும் இதுவரைக்கும் ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட நடவடிக்கை எடுக்கல. அப்படி கிடையாது. நீங்க அதை பண்ணும்போது நீங்க என்ன சொல்லுங்க, அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாது. அதை சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட்டையும் பார்க்கணும். சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட் எப்படி அதை கொடுக்க முடியும்? ஒரு விவசாயி
டைரக்டா நான் மிடில் மேன் இதுல டைரக்டா கொடுக்க போறேன்னா அந்த இடத்துல போறது நியாயம் இல்லாம நான் எல்லா மிடலும் கொண்டு வந்து இருக்கிறதெல்லாம் இல்ல நீங்க நேரடியா சொல்லுங்க. இவங்க தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படல. அதாவது ஏற்கனவே சொன்ன விவசாயிகளுக்கு தேவையான அவர்களுக்கு இடுபொருள் செய்வதற்கு உரம் மானியம் கொடுக்கிறது, தேவையான நேரத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை காவிரியிலிருந்து தண்ணீர் பெற்று தருவது எதையுமே இந்த அரசு செய்யவில்லை முழுமையாக. அதை விடவும் ஏரி குளம் குட்டைகளை தூர்வாருவதில் எந்த அரசுமே திமுக அக்கறை காட்டவில்லை. அந்தந்த ஏரியால அவங்க பண்றேன் கடைசியில பண்ணல. அரசினுடைய கடமைங்க. அரசினுடைய கடமை. ஏரி குள குட்டை கொடுங்க. விவசாயிகளுக்குரியது விவசாயிகளை நம்பி அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்கிற மாதிரி அவங்களுக்கு விவசாயிகளுக்குரியதை மத்திய மாநில அரசு செய்யணும் அப்படிங்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செஞ்சிருக்காங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செஞ்சிருக்கோம். நாங்க அதை விட்டு வந்துட்டீங்க அப்படிங்கறதுனால அப்போ அவங்க கூட இருந்திருக்கு. அவங்க ஆட்சியில் இருந்தபோது நீங்க இருந்திருக்கீங்க. காங்கிரஸ்ல தான் சொன்னாங்க விவசாயிகளுடைய தற்கொலைங்கிறது நீங்க பெருசா எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. விவசாயம் செய்ய முடியல, ஏன் தற்கொலை பண்ண, வேற தொழிலுக்கு போங்கன்னு பிரதமர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. சிதம்பரம் சொன்னாங்க, பிரதமர் அவர்களே சொல்லிருக்காங்க உங்களால செய்ய முடியலன்னா போங்கன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க கூட தானே இருந்தீங்க. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தனியா வந்திருக்கீங்க. ஆனா காங்கிரஸ் அதை விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். அதனால வந்துட்டோம் நாங்க. தப்பு நடக்குதுங்கிற தப்பு சார் இப்ப உங்கள்கிட்ட தான், அதாவது இப்போ இந்த விஷயங்கிறது தற்கொலை அப்படிங்கறத போகிறதுக்கான முக்கிய காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம் லாபகரமாக செய்ய முடியாத காரணம் அரசினுடைய உதவி இல்லாமல் அவர்களை சாசனம் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். குறிப்பாக இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க பிரைவேட் பைனான்ஸ் அப்படிங்கறது ஒரு மல்லையா அப்படிங்கிறது 9,000 கோடி ரூபாய்க்கு அவர் ஒண்ணுமே செய்ய முடியல, அவர் விட்டுறாங்க. ஆனாலும் ஒரு 5,000 10,000 ஒரு லட்சக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை அடித்து இழுத்து கொண்டு போவது அப்படிங்கிறது அரசினுடைய பார்வையில தான் நடக்குது. இந்த மாநில அரசு கூட்டப்பட்டது. நான் அந்த RBI விஷயத்துல வரல. சோ மாநில வங்கிகளாக இருந்தாலும் அரசு வங்கிகள் கூட என்ன செய்யறாங்கன்னா அவர்களுடைய அவமானப்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்குது. அரசு வங்கிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல அதுதான். அப்போ மாநில அரசு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தோ இல்ல மானியமாக எடுத்துக்கொண்டோ அந்த விஷயம் விட்டுருங்க. போலீஸ் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? அடிக்கிற எல்லா இடத்தையும் தற்கொலைங்கிறது அதிகரிக்கிறதுக்கான காரணம் விவசாயத்தை இந்த அரசு கவனிக்காம விட்டதாலும் விவசாயத்தில் எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருப்பதாலும் செய்யறது எல்லாம் வேற யாரும் பண்ணிட்டு அரசு மேல படி போறது நியாயமே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க வேண்டாம்ன்றாங்க அரசு. தற்கொலை பண்ணிக்காதீங்க. எதுக்காக சார்? நீங்க சொல்றத பார்த்தா நீங்க சொல்றத மாத்து. நீங்க சொல்ற பார்த்தா பிக்னிக் போற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது இஷ்டப்பட்டா போறாங்க விவசாயிகள். விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா இப்போ இவரு ஜோன் ராயினர்ல டிராக்டர் அது ஏன் நான் கேக்குறேன். தொடர்ந்து பேசலாம். இல்ல இந்த அரசினுடைய நடவடிக்கைகளுடைய சரியில்லை. விவசாயிகளுக்கு தேவையானதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. குறிப்பாக அதிமுக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கறத பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேர்களை அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். நேர்களை அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுடைய தற்கொலைக்கு யார் காரணம், குறிப்பாக அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்தது என்ன செய்யாது என்ன என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல சம்சா. இப்போ நியூட்ரினோ திட்டமாகட்டும், மீத்தேன் திட்டமாகட்டும், கெயில் திட்டமாகட்டும், பெரும்பாலும் மற்ற மாநிலங்களோட விவசாயிகளுக்கு அதிக பாதிப்பு என்பது தமிழகத்தையே பெரிய அளவுக்கு பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதில் மாநில அரசினுடைய விவசாயிகளை சார்ந்து மெத்தன போக்கு அல்லது அவர்கள் மீது அக்கறை இல்லாததனுடைய தன்மை அப்படிங்கறது எந்த வகையில சொல்ல முடியும்? அதாவது இப்ப மீத்தேனை பொறுத்த அளவுல அது கேஸ் எடுத்தாங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும். ஒப்பந்தம் போடப்பட்ட திமுக ஆட்சி காலத்துல இவங்க ஃபாலோ பண்றது. ஆமாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு, அதாவது அவங்க தமிழ் மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கெயில்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல, கேரளாவில்
நெடுஞ்சாலை ஓரத்தில் கொண்டு போறாங்க, இங்க விவசாய நிலத்தை வழியா கொண்டு போறாங்க. ரெண்டாவது அதுல ஒரு கண்டிஷன் என்ன தெரியுங்களா, நிபந்தனை 10% தான் இழப்பீடு கொடுப்பாங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிலம் உன் பேரு தான் இருக்கு, உன் பேரு தான் பட்டா, உன் பேரு தான் பட்டா 13%, உன் பேரு தான், சரி 13 இருக்கட்டும், உன் பேரு தான் பட்டா இருக்கும், நிலத்தோட உரிமையாளர் நீதான். ஆனால் அதுக்கு மேல மரம் வைக்க கூடாது, கட்டணம் கட்டக்கூடாது, அக்கம் பக்கத்துலயே ஃபேக்டரி எல்லாம் இது வரக்கூடாது. ரெண்டாவது அந்த அதுல ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால் அந்த விவசாயி தான் பொறுப்பு. ரெண்டாவது என்ன சட்டம்னா, ஒரு போதைப்பொருள் தடுப்பு சட்டம்னு வெளிநாட்டில் இருக்கு. அதுல போதைப்பொருள் ஒருத்தர் கடத்திட்டு வந்தா, இப்ப நானே கடத்திட்டு வந்தேன்னா ஒரு 6 கிராமுக்கு மேல பாக்கெட்ல இருந்ததுன்னா சிங்கப்பூர்ல வந்து காவல்துறை கைது பண்ணா, ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட், ஐ ஆம் liable to be prosecuted. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரபராதி நிரூபிக்கணும். நிரபராதி நிரூபிக்க தவறிவிட்டால் 2 மாசம் முடிஞ்சா தூக்கு. அந்த மாதிரி இதுல இருக்கு. என்னன்னா, நிலம் உன்னோடதப்பா, அட மனைவி உன்னோட மனைவிதான், நீதே தாலி கட்டின, உன்னோட பொண்டாட்டிதான், ஆனால் உங்ககிட்ட இருக்க மாட்டான், என்கிட்ட தான் இருப்பான். அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நீதான் பொறுப்பு. இது என்ன சட்டம்? கேளுங்க, கண்டிப்பா நல்ல கேளுங்க. என்னது இப்படி ஒரு சட்டம் போட்டு, சட்டம் போட்டது யாரு? யார் போட்டாங்க எங்களுக்கு என்ன பாருங்க. குடியானவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, குடியானவனுக்கு என்ன தெரியும், குடியானவனுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்படிப்பட்ட கருப்பு சட்டம் தேவைதானா? இப்படிப்பட்ட கருப்பு சட்டம் தேவைதானா? இப்ப தொடர்ந்து இந்த ஆட்சியில் இது போன்ற விஷயங்கள் திமுக அதிமுக 2 ஆட்சிகளுமே விவசாயிகளுக்கு எல்லா துறைகளிலுமே லஞ்சம் ஊழல் அப்படியும் தாண்டி விவசாயத்தை பெரிதும் பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக ஆட்சியில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லுவாங்க இது நிக்கிற தண்ணியில் எழுதுனா கூட தெரியும், ஓடுற தண்ணியில் எழுதுற மாதிரிதான். தேர்தல் வாக்குறுதினா நிறைவேற்ற வேணுங்கிற அவசியமோ தேவையோ இல்லைங்கிற மாதிரிதான் இன்னைக்கு மொத்தத்துல நாடு முழுவதும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1 டன் 1 டன் 1 டன் 1 டன் அறிவிக்கிறாங்க 110வது விதியின் கீழ். அப்படின்னா பட்ஜெட் எதுக்கு? பட்ஜெட் எதுக்கு? தேவையில்லையே, இப்படியே அறிவிச்சு போயிடலாமே. இப்போ எதுல அறிவிச்சாலும் உங்களுக்கு மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதா திட்டம் போய் சேர்ந்து இல்லைங்க. அதாவது வந்து திட்டமிடல்ங்கிறது எதுக்கு? நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். அந்த திட்டமிடல் தேவையில்லையே. நீங்க இது பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நாங்க பண்ணுவோம்னா அப்புறம் ஜனநாயக நாடுன்னு சொல்றக்கே வழி இல்லையே. அப்படின்னா சர்வாதிகார நாடுன்னு வச்சுக்கலாமே. விதி, அதாவது ஊறுகாய் வந்து தேவைதான், எதுக்கு? தொட்டுக்கிறதுக்கு. அந்த ஊறுகாயே உணவா வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்? வயிறு வெந்து போயிடும், என்னாகு? அல்சர் வந்துடும். ஓகே சார், இப்போ நேரடியாக பதில். அதிமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுக்கு என்ன காரணம்? அப்போ நிறைவேற்றப்படலனா இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சி அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள தயாரா? கண்டிப்பா நிறைவேற்றலன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனாலதான் சொன்னேன், ஏற்கனவே அடிஷனல் ஃபெசிலிட்டி நல்லா பட்ஜெட்டுக்கு எந்த ஸ்டேட்ல இவ்வளவு அறிவிச்சிருக்காங்க சொல்லுங்க சார். அடிஷனல், அதாவது நீங்க பட்ஜெட்ல போட்ட இதை தவிர எமர்ஜென்சிக்கா டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா 110 போடுறோம். ஓ, வயிறு பஸ்னா ஊறுகாய் எடுத்து தின்னுக்கலாம். வயிறு நம்ம இல்ல 110ன்றது அதுக்குதான். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? சப்ஸ்டிட்யூட் நினைச்சிட்டு பட்ஜெட் சப்ஸ்டிட்யூட் இல்ல. இல்ல 110 அது நம்மளுடைய விவாதம் இல்ல, விவாதம் இல்ல. பட் 110 அறிவிக்கப்பட்டது எத்தனை கோடி ரூபாய்க்கு அறிவிக்கப்பட்ட? 92,000 கோடிக்கு மேல அறிவிக்கப்பட்டது. அதில் நடைமுறைப்படுத்துறது ஒதுக்கப்பட்ட தொகைங்கிறது 110 ஏன் அனௌன்ஸ் ஆகுது? இல்ல அந்த விஷயம் நம்மளுடைய இதல்ல. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், இந்த ஆட்சி என்பது தட் இஸ் எ ப்ராசசிங். ஒரு நாள்ல முடியும், ஒரு நாள் முடிய போகுது. 5 ஆண்டு காலம் ப்ராசஸ்ல இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு. 5 ஆண்டு காலமாவா ப்ராசஸ்ல இருக்கு. காவிரி நிதியை நீங்க 40 வருஷத்துக்கு இழுத்து வச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் பதில் சொல்ல முடியல. நாங்க வந்து 5 வருஷம் 3 அரசு தப்புன்னு சொல்றோம். ஒன்னு ஞாபகம், ப்ராசஸ் இல்லாம பண்ணாச்சுக்கோங்க, நீங்க நாளைக்கு அதே அரசு திட்டுவீங்க. இப்போ போற ப்ராசஸ் திருப்பி ஜூன்ல வராங்கல்ல, அப்ப கண்டிப்பா இல்ல அதாவது இந்த சமயத்துல எல்லாம் நடக்கும். ஏன்னா ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடக்கும். ஓகே, அது உங்களுடைய பாணி. பட் நான் சொல்ற பாணி ரியலி கன்செப்ட் இல்ல. எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 9% வளர்ச்சி, 3 மடங்கு விவசாய வருமானத்தை உயர்த்துவேன், 30,000 ஹெக்டேரில்
சிறப்பு சிறுபாசன திட்டம் அப்படின்ற பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தது. இது எதுலையுமே இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நீங்க சொல்ற மாதிரி ப்ராசஸிங் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எதுவரையுமே அதற்கான முதல் அடி கூட எடுத்து வைக்கப்படவில்லை. ஆக இந்த ஆட்சியில் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்பது வெறும் காகித அறிக்கைகளாக மட்டுமே இருக்கும்போது எக்கானமி ஸ்டேட்டஸ் வேற, அதை தெரிந்துதான் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு வாக்குறுதி விவசாய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கறதுதான் இதனுடைய கருத்து. அதெல்லாம் தெரியும். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விவசாயிகளுடைய தற்கொலைக்கு முக்கிய காரணம் யார், குறிப்பாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றவர்கள், மாநில ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு சாதகமாக அவருடைய தேவைக்கு ஏற்ப செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும், குறிப்பாக அதிமுக ஆட்சியில் தேர்தல் காலத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றினார், குறிப்பாக பல்வேறு வாக்குறுதிகள் ஏறத்தாழ நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகள் வளர்ச்சி பெறவும் அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்குமான அடிப்படை திட்டங்களையும் அவருடைய வளர்ச்சிக்கான எந்த திட்டத்தையும் இந்த அரசு முன்வைக்கவில்லை. அதற்கான பல்வேறு காரணங்களை எடுத்து கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.